நம்ம சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி செங்கல்பேட்டில் சுற்றி மலை பக்கத்தில் கால பைரவ டெம்பிள் விசிட் பண்ணோம்னா நீங்கள் சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி இந்த கோயில் வாங்க. சுற்றி மலையில் இருக்கும், சுற்றி பாருங்க காடு, சுற்றி ஃபாரஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கே. உங்கள் ஃபேமிலி கூட இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சுற்றி காடு ஃபுல்லாக சுத்தமான காற்று. நீங்கள் இந்த கோயில் விசிட் பண்ணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் போடுறேன். இந்த கோயில் கண்டிப்பாக விசிட் பண்ணணும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த கோயிலில் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதில் பாருங்க, இந்த வீடியோவில் கார் பார்க்கிங்கு, வெளியே கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு, டூ வீலர் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு, எல்லாமே இருக்கும். நீங்கள் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ட்ரி பண்ணலாம் இந்த கோயிலில். இது காலபைரவ் டெம்பிள், அப்புறம் சிவன் டெம்பிள் எல்லாமே கூடிய இருக்கும். இங்கே கோயில், இங்கே கடைகள் எல்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோயில் மேலே போனாதான் உங்களுக்கு காலபைரவ் சாமி இங்கே இருப்பாரு. உள்ளே போகும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு அலோட் பண்ணல, அதனால தான் ஃபோட்டோ போட்டுருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சாமி, விநாயகர் கோயில், அப்புறம் பாருங்க கீழே ஒரு சின்ன குஃபை மாதிரி இருக்கும். இது கீழே போனீங்கன்னா பாருங்க சிவன் மாதிரி ஒரு காலபைரவோட இது சிலை இருக்கும் உள்ள சின்னதா. இதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பிரம்மாண்டமாக இந்த கோயில் செஞ்சுருக்காரு. பாராட்டணும் யார் செஞ்சுருக்காரு இந்த கோயிலை. இந்த கோயிலில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட ஒரு வாட்டியாவது வந்துட்டு விசிட் பண்ணிப்பாங்க. இங்கே குரங்கு எல்லாம் கூட நிறையா இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா குரங்கு பார்க்கலாம். இங்கே உங்கள் சின்ன பசங்களுக்கு எடுத்துன்னு வந்தால் கூட நிறையா குரங்கு பார்க்கலாம், விளாடலாம். அப்போ இந்த சிவன் கோயில் கூட இருக்கும். இந்த சிவன் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நந்தி கூட உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியும். இங்கே ஒயிட் கலராக நந்தி பிரம்மாண்டமாக உட்காந்துருக்க சிவன் ஸ்டாச்சு முன்னாடி. இந்த சிவன் கோயிலுக்கு உள்ளே கூட ஒரு சின்ன கேட்டு இருக்கு பாருங்க. இந்த கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே இந்த கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் கீழே பாருங்க, இங்கே கூட ஒரு பிரம்மாண்டமாக கோயில் இருக்கு. இந்த கோயில் கூட நீங்கள் விசிட் பண்ணலாம். கீழே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட்டாக ரிலாக்ஸாக கூலிங்காக இருக்கும் மைண்டு. ஃபுல்லாக விசிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமாக ஒரு டெம்பிள் பார்க்குறதுக்கு நீங்கள் சென்னையில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் இந்த கோயில்